இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 17 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு த ப்ராக்ரஸ் டு நாலேஜ் காட் மேன் அண்ட் நேச்சர். மனிதனுடைய அந்த பூரண ஞானம் என்பது எவ்வாறு மெல்ல 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 முன்னேறுகின்றது, அதில் எவ்வாறு தன்னை குறித்த அந்த ஞானம் மனிதனுக்கு தோன்றுகின்றது, பின்பு தன்னை சுற்றியுள்ள இந்த உலகம், இந்த இயற்கை, அது குறித்த அறிவு என்பது எவ்வாறு அவனுள் தோன்றுகின்றது, பின்பு அனைத்திற்கும் மூலமான அந்த பரம்பொருள், அது குறித்த அந்த ஞானம் மனிதனுக்கு எவ்வாறு தோன்றுகின்றது. இந்த ப்ராக்ரஸ், இந்த முன்னேற்றம், இது குறித்து தான் பகவான் இந்த சாப்டர்ல விளக்கி கொண்டிருக்கின்றார். லாஸ்ட் செஷன்ல பார்த்த பேராகிராஃப் 6 பார்த்தோம். அதில் பார்த்த கருத்துக்களை சற்று நினைவு கூறலாம். மனிதன் என்ன காரணத்திற்காக இந்த ப்ராக்ரஸ் டு நாலேஜ், இந்த பயணத்துல மெல்ல மெல்லத்தான் அவன் பயணிக்க வேண்டியுள்ளது. மெல்ல மெல்ல என்ன காரணத்திற்காக அவன் பயணிக்க வேண்டியிருக்கின்றது என்றால், அவன் படிப்படியாகத்தான் முன்னேற வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் பரிணாமத்துல மனிதன் இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு எல்லைகளுக்குள் அவன் செயல்படுகின்றான். அவனுடைய மனம் எவ்வாறு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எல்லைக்குட்பட்டு செயல்படும் ஒரு சாதனமாக இருக்கின்றது. மனதினால் அனைத்து குறித்தும் பூரணமான ஞானம் அல்லது பார்வை எட்ட முடியுமா என்றால் முடியாது. மனம் தான் காணும் விஷயங்கள் குறித்து பகுதியான ஒரு புரிதலைத்தான் அது தன் கொள்ள முடியும். ஒட்டுமொத்த அந்த புரிதல், ஒட்டுமொத்த ஞானம் என்பது மனம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் கிடையாது. ஏனென்றால் அதனுடைய தன்மையே எவ்வாறு இருக்கின்றது என்றால், பிரிவுபட்ட நிலையில் செயல்படுவது என்பதுதான் மனதினுடைய தன்மையாக இருக்கின்றது. மனிதன் தன்னையும் தன்னை சுற்றியுள்ள உலகத்தையும் எவ்வாறு காண்கின்றான் என்றால், இந்த மனம் என்கின்ற சாதனத்தை வைத்துக் கொண்டுதான் பார்க்கின்றான். அதனால்தான் தன்னை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் அவனுடைய புரிதல் என்பது ஒரு எல்லைக்குட்பட்டும் பகுதியாகவும் இருக்கின்றது. அவனுடைய மனம் புலன் அறிவில் அடிப்படையில் தான் செயல்படுகின்றது. அவனுடைய உடலும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த சடப்பொருள், சட உலகம், அதனுடைய அடிப்படை தன்மையிலிருந்து தான் உடலும் செயல்படுகின்றது. அதனால்தான் ஒரு மனிதனுடைய மனதும் உடலும் அதனுடைய எல்லை ஒரு குறுகிய நிலையில் இருக்கின்றது. எதனுடன் அவை சம்பந்தப்பட்டு செயல்படுகின்றன என்றால், எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து தான் ஒரு மனிதனுடைய மனம் அறிந்து கொள்ள முடியும். அனைத்திற்கும் மேலான, எதையும் சார்ந்தில்லாத அந்த முழுமுதலான விஷயங்கள் குறித்த அந்த புரிதலை மனிதனுடைய மனம் எட்ட முடியாது. மனிதனுடைய மனம் தொடர்பு கொள்வது, மனிதனுடைய மனம் எதனுடன் சம்பந்தப்பட்டு செயல்படுகின்றது என்றால், இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய சார்புடைத்தன்மை உடைய விஷயங்கள் தான். எல்லாமே ரிலேட்டிவ். அப்புறம் எவையெல்லாம் நம் மேலோட்டமாக நம்மால் அறியப்படுகின்றதோ, ஆப்வியஸ், அது குறித்து தான் மனிதனுடைய மனம் அறிந்து கொள்ளும். அப்புறம் எதெல்லாம் அவனுடைய கண்களுக்கு புலப்படுகின்றதோ, அப்பேரண்ட், இந்த விஷயங்கள் குறித்து தான், இந்த சட உலகம் சார்ந்த விஷயங்கள், இது குறித்து தான் மனிதனுடைய மனமும் உடலும் இதனுடன் தான் சம்பந்தப்பட்டு செயல்படுகின்றன. இதெல்லாம் மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிமிடேஷன்ஸ். இந்த லிமிடேஷன்ஸ் காரணமாகத்தான் இந்த பரிணாமத்துல அவன் படிப்படியாகத்தான் பயணிக்க முடியும். அதுவும் எப்படி பயணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு தெளிவற்ற நிலையில், அறியாமைக்கு உட்பட்ட நிலையில்தான் இந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமான பரிணாமத்தினுடைய இயக்கத்தில் அவன் மெல்ல மெல்ல மெல்லதான் முன்னேற முடியும். இதுதான் உண்மை. உண்மையிலேயே எது அனைத்திற்கும் பின்னால் உள்ள உண்மையாக இருக்கின்றது ஏனென்றால், இந்த உலகத்தில் நாம் பார்ப்பது எல்லாமே பல்வேறு தரப்பட்ட வெளிப்பாடுகள்.
டைவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அதுதான் பார்க்கிறோம். அந்த உலகத்துல பல்வேறு தரப்பட்ட வெளிப்பாடுகளைத்தான் நாம் பார்க்கின்றோம். பல்வேறு தரப்பட்ட வெளிப்பாடுகள் தோற்றங்களில் அவ்வாறு காணப்பட்டாலும் இவை அனைத்திற்கும் பின்னால ஒரே இறை மெய்மைதான் இருக்கின்றது. அதுதான் சச்சிதானந்தம், அதுதான் ஒரே இறை மெய்மைதான். அனைத்து வேறுபட்ட தோற்றங்களுக்கு பின்னாலும் அதுதான் இருக்கின்றது. ஆகையினால் மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லாமே மனிதனும் அந்த ஒட்டுமொத்த ஒருமையில் ஒரு முழுமையில் ஒரு பகுதியான அம்சம்தான். அவன் வேறுபட்டவன் இல்லை. ஏனென்றால் எல்லாமே ஒரே இறைமைதான். ஆனால் இந்த உண்மையை மனிதன் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள முடியாது. என்ன காரணம் என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்த காரணங்கள் தான். இந்த உண்மையை, அடிப்படை உண்மையை மனிதனால் முதலில் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள முடியாது. இந்த உண்மை என்பது அவனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. அவனுக்கு முன்னால் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பலதரப்பட்ட விஷயங்களாக அவன் முன் வைக்கப்படுகின்றன. அதனால் இந்த அறிவை தேடுதல் மனிதனுடைய அறிவை தேடுதல் என்பது 3 விதமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றன. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னை குறித்து ஒரு மனிதன் முழுமையாக அறிந்து கொள்ள விரும்புகின்றான். தன்னுடைய உடல், மனம், பிராணமயம் இவை குறித்த செயல்பாடுகள் குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள விரும்புகின்றான். இரண்டாவது, தன்னால் இன்னும் அறிய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடவுள், அந்த பரம்பொருள், அதை அறிந்து கொள்ள முயலுகின்றான். பின்பு தன்னை சுற்றி இருக்கும் இயற்கை. இந்த 3 விஷயங்களில் தான் மனிதனுடைய கவனம் முழுவதுமாக திரும்பியுள்ளது. தன்னை குறித்து ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால், தன்னை குறித்த அறிவு என்பதுதான் ஒரு மனிதன் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அவன் அறியாமைக்கு உட்பட்ட நிலையில் இருந்தால் கூட தன்னை பற்றி தான் ஓரளவு அவன் நேரடியாக அறிந்துள்ளான். எவ்வாறு அறிந்துள்ளான் அவன் தன்னை பற்றின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள மற்ற அமைப்புகளிலிருந்து தனித்து இருக்கும் நான் என்கின்ற நிலையில்தான் ஒரு மனிதன் தன்னை குறித்து புரிந்து வைத்துள்ளான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுக்கென்றே தனியே ஒரு இருப்பு கிடையாது. அவன் ஒட்டுமொத்த பிரபஞ்ச இருப்பிலிருந்து பிரிவுபட்ட ஒரு அமைப்பு இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் அவன் எவ்வாறு புரிந்து கொள்கின்றான்? தான் ஒரு தனியான இருப்பு என்கின்ற அளவில் தான் அவன் தன்னை பற்றி புரிந்து கொள்கின்றான். அதே போல தன்னால் அனைத்து முழுமையையும் அடைந்து விட முடியும் என்று அவன் பிரயத்தனம் செய்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் அவனால் அந்த முழு நிறைவு என்பதை எட்ட முடிவதே இல்லை. அந்த இலக்கை அவனால் எட்ட முடியவில்லை. எது செய்தாலும் மீண்டும் மீண்டும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கின்றது. அதே போல என்ன காரணத்தினால் என்றால், ஒரு மனிதன் இந்த புற உலகினுடைய ஒரு உதவியின்றி தன்னால் முழுமையை எட்ட முடியாது. ஏனென்றால் அவன் அந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச இருப்பிலிருந்து ஒரு தனியே இருக்கும் தனியான இருப்பு கிடையாது. தன்னை சுற்றியுள்ள அமைப்புகளினுடைய உதவியின்றி அவனால் செயல்பட முடியாது. ஆகையினால்தான் இந்த பிரபஞ்ச இருப்பிலிருந்து சுதந்திரமாக இருக்கக்கூடிய இருப்பு அவனுடையது இல்லை. அவனுடைய இயல்பும் பார்த்தோம் அப்படின்னா, பிரபஞ்ச இயல்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு தனியாக செயல்படவும் முடியாது. He is a part of the universal nature. இந்த உண்மைகளை எல்லாம் மனிதன் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இது குறித்து அறியாமல் இருக்கின்றான். இவ்வளவுதான் மனிதன் தன்னை குறித்த ஒரு புரிதலில் இருக்கின்றான். இரண்டாவது, இந்த உலகத்தையும் தன்னை சுற்றியுள்ள அமைப்புகளையும் குறித்த புரிதல் அவனுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்றால், தன்னை சுற்றியுள்ள இந்த உலகம், இந்த இயற்கை, இந்த விஷயங்களை மனிதன்
நேரடியாக அறிவது இல்லை. பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? மறைமுகமான ஒரு அறிவுதான் இவை குறித்து ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது. எந்த அளவிற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அவனுடைய மனதையும் உடலையும் பாதிக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் ஒரு மனிதனுக்கு தன்னை சுற்றியுள்ள விஷயங்கள் குறித்த புரிதல் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இன்டைரக்ட் நாலேஜ் தான். இருந்தாலும் அவன் மேலும் மேலும் இவை குறித்த அறிவை பெருக்கிக் கொள்ளவே விரும்புகின்றான். முழுமையாக அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகின்றான். தன்னை சுற்றியுள்ள அந்த பிரபஞ்சம், உலகம், இயற்கை, மற்ற தனிப்பட்ட இருப்புகள் இவை குறித்து அவன் மேலும் மேலும் அறிந்து கொள்ள விரும்புகின்றான். மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது அவன் என்ன நினைக்கின்றான்? தன்னை போல் தன்னுடைய ஒரு இயல்பை கொண்டவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் எவ்வாறு காணப்படுகின்றார்கள் என்றால் ஒவ்வொருவரும் தனித்தனி இயல்புடன் தான் காணப்படுகின்றார்கள். ஒரு மனிதன் மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது தன்னை ஒத்தவர்கள் என்று நினைத்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட இயல்புடன் தான் இருக்கின்றார்கள். மேட்டர் பகவான் என்ன கோருகின்றார்? இது எல்லா வாழும் அமைப்புகளுக்கும் பொருந்தும் என்று குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு வாழும் அமைப்பும் பொதுவான முறையில் பொதுவான இயல்பை கொண்டிருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தனியே அவைகளுக்கென்றே ஒரு தனி இயல்புடன் செயல்பட்டு பரிணாமத்தில் ஈடுபடுகின்றன என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால ஒவ்வொரு அமைப்பும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஒரு பொதுவான ஒரு இயல்பு என்று நாம் வைத்துக் கொண்டாலும் மனித இயல்பு, மனித சுபாவம் என்று நாம் பொதுவாக வகைப்படுத்தினாலும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி இயல்புடன் தான் காணப்படுகின்றான். அவ்வாறுதான் இயற்கை செயல்படுகின்றது. இயற்கை பற்றி மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அவனால் சரியான முறையில் தன்னை சுற்றியுள்ள விஷயங்களை அவனால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடிவது இல்லை. அவனை சுற்றியுள்ள விஷயங்கள் குறித்து அறிந்து கொள்வதெல்லாம் ஒரு நிச்சயத்தன்மை அற்றதாக இருக்கின்றது. அதற்கு பகவான் என்ன காரணம் கூறுகின்றார் என்றால், இவன் மற்ற விஷயங்கள் குறித்து அறிந்து கொள்வது என்பது அவனுடைய ஐம்புலன்களின் மூலமாகத்தான் அனைத்தையும் அறிந்து கொள்கின்றான். இந்த ஐம்புலன்களின் மூலமாக அறிந்து கொள்வது என்பது ஒரு நேரடி ஞானம் ஆகாது என்று குறிப்பிடுகின்றார். இதுவெல்லாம் மறைமுகமான இன்டைரக்ட் நாலேஜ் என்று குறிப்பிடுகின்றார். எது டைரக்ட் நாலேஜ் என்றால் மனதை கடந்து ஐம்புலன்களை கடந்து அந்த உள்ளுணர்வை சார்ந்து இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அல்லது அதற்கும் மேலாக உணர்வு நிலையுடன் ஒன்று கலந்து அதன் மூலமாக அறிதல், நாலேஜ் பை டைரக்ட் ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ். இதன் மூலமாக பெறும் ஞானம் தான் நேரடி ஞானம். அப்பொழுதுதான் ஒருவர் மற்ற விஷயங்கள் குறித்த நேரடியான ஞானத்தை பெற முடியும். அதர்வைஸ் மனிதனுக்கு மற்ற விஷயங்கள் குறித்து இப்பொழுது இருக்கும் ஞானம் என்பது மறைமுகமான ஞானம் என்பதால் அது முழுமையில்லாத ஒரு ஞானமாக இருக்கின்றது, நிச்சயத்தன்மையற்றதாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். மனிதன் புரிந்து கொள்வதெல்லாம் தன்னை வைத்துக் கொண்டு மற்ற விஷயங்களை புரிந்து கொள்கின்றான். அவன் மூலமாகத்தான் அனைத்தையும் புரிந்து கொள்கின்றான். அதே போல அவன் பார்க்கும் விஷயம் அதன் மூலமாக புரிந்து கொள்கின்றான். உலகத்தின் மூலமாகவும் புரிந்து கொள்கின்றான். உலகம் அவனுக்கு நிறைய விஷயங்களை அவனுக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த விஷயங்களின் மூலமாகவும் மனிதன் விஷயங்களை அறிந்து கொள்கின்றான். இவையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு எத்தகைய ஒரு ஒட்டுமொத்த அறிவை தருகின்றன என்றால் ஒரு தெளிவற்ற அறிவு, ஒரு குறைபாடு உள்ள ஒரு அறிவு. இத்தகைய அறிவைத்தான் ஒரு மனிதனுக்கு மற்ற விஷயங்கள் குறித்து வழங்குகின்றன. என்ன காரணம் என்றால் பகவான் இதுக்கு இந்த குறைபாட்டிற்கு அடிப்படை காரணம் என்ன என்று விளக்குகின்றார்.
ஏனென்றால் இவையெல்லாம் மேலோட்டமாக ஒருவர் அறியக்கூடிய ஞானம். உண்மையிலேயே எது உண்மை என்றால், நாம் உலகத்தில் காணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதற்கு பின்னால் மறைவான நிலையில் எது இருக்கின்றது என்றால் அந்த பரம்பொருள் இருக்கின்றது. அந்த எல்லையற்ற தன்மை, நம்மால் அறிய முடியாத ஒரு எல்லையற்ற ஒரு பரம்பொருள் அனைத்திற்கு பின்னால் இருக்கின்றது. அதை அறிந்து கொள்ளாமல் வெறும் புற அமைப்புகள் குறித்த புற விஷயங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் எது குறித்தும் உண்மையான அறிவை பெற முடியாது என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால அந்த அறிவு என்பது எதன் அடிப்படையில் அமையப்பெற வேண்டும் என்றால், அந்த ஒருமை, நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், பகுக்க முடியாத அந்த இறைமைமை, இன்டிவிசிபிள் ரியாலிட்டி, அனைத்திலும் உள்ள அந்த இன்டிவிசிபிள் ரியாலிட்டி, அதன் அடிப்படையில் தான் இந்த ஞானம் என்பது அமையப்பெற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அவ்வாறு இல்லாமல் நாம் மேற்புறமாக விஷயங்களை நாம் அறியும் பொழுது இத்தகைய குறைபாடுடன் தான் நாம் மற்ற விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் நம்ம லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 6ல நம்ம பார்த்தோம். மனிதன் தன்னை பற்றி எவ்வாறு அறிந்து கொள்கின்றான், தன்னை சுற்றியுள்ள இயற்கையை பற்றி எவ்வாறு அறிந்து கொள்கின்றான் என்பதெல்லாம் பார்த்தோம். இப்ப அடுத்தது இந்த பேராகிராஃப் 7ல நம்ம பார்க்க போகிறது, மனிதன் இந்த பரம்பொருள் குறித்து எவ்வாறு அவனுடைய புரிதல் இருக்கின்றது. அதாவது தற்பொழுது உள்ள நிலையில் மனிதன் பரம்பொருள் என்றால் என்ன, அது எவ்வாறு அவன் அறிய முயலுகின்றான் தன்னுடைய நிலையிலிருந்து என்று பகவான் விளக்குகின்றார்.